ஹாய் சுட்டீஸ், வெல்கம் பேக் டு வெண்புருவ கதைகள். எவ்ரி ஸ்டோரிலையும் ஃபன் இருக்கு, லெசன்ஸ் இருக்கு, இமேஜினேஷன்ஸ் ஃபுல்லா இருக்கு. ஸோ குட்டீஸ், ரெடியா ஸ்டோரி வேர்ல்டுக்குள்ள போலாமா? ஒரு அழகான கிராமத்துல அங்க ஒரு பெரிய மாம்பழ மரம் இருந்துச்சு. அந்த மரத்துக்கு கீழே சிங்கம், யானை, மான், முயல், குரங்கு இது எல்லாமே நண்பர்களா வாழ்ந்துட்டு வந்துச்சு. சிங்கம் தன்னுடைய பலத்தை பெருமையா நினைக்கும். குரங்கு தன் புத்திசாலித்தனத்தை பத்தி எப்பவுமே பேசிக்கிட்டே இருக்கும். யானை என்ன போல ஒருத்தர் சக்தி வாய்ந்தவ யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்கும். அதனால தான் மற்றவங்களை யாருமே அவங்க மதிக்க மாட்டாங்க. ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு வேட்டைக்காரங்க வந்தாங்க. அவங்க விலங்குகளை எல்லாத்தையும் பிடிக்க பெரிய வலை போட்டாங்க. முதல்ல அதுல முயல் சிக்கிக்குச்சு. அது உதவி கேட்டு அழுதுட்டு இருந்துச்சு. சிங்கம் வலையை கிழிக்க முயற்சி பண்ணுச்சு, ஆனா தனியா முடியல. அதால யானை இழுத்துச்சு, ஆனா வலை மிகவும் பலமா இருந்ததுனால அப்ப குரங்கு ஒரு யோசனை சொல்லுச்சு. நாம எல்லாருமே சேர்ந்து முயற்சி பண்ணலாமான்னு கேட்டுச்சு. பறவைங்க மேல இருந்து வேட்டைக்காரங்க வரத கவனிச்சிட்டு இருந்துச்சுங்க. மான் வேகமா ஓடி கிராமத்துல இருக்கிற நாயங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துச்சு. யானை வலைய இழுத்து, சிங்கம் அதை கிழிச்சு, குரங்கு கயிறு எல்லாத்தையுமே கழட்டிச்சு. எல்லாரும் சேர்ந்து முயலை காப்பாத்துனாங்க. வேட்டைக்காரங்க பயந்து ஓடிட்டாங்க. அப்ப முயல் சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு, சின்னவன பெரியவன்னு யாருமே இல்ல, நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தா நம்மள யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் எல்லா விலங்குகளும் ஒற்றுமையா வாழ ஆரம்பிச்சிச்சுங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒற்றுமையா சேர்ந்தா எந்த ஆபத்தையும் வெல்லலாம். ஒற்றுமையே பலம். உங்களுக்கு இந்த ஃபன்னான ஸ்டோரிஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கான ஃபன்னான ஸ்டோரிஸ், சூப்பர் ஹீரோஸ், மாரல் ஸ்டோரிஸ், ஹிஸ்டாரிக்கல் சீக்ரெட் இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, keep smiling. Bye bye.